லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது போன வாரம் திரைக்கு வந்த பூர்வீகம் படத்தோட விமர்சனம். ஏன்னா போன வாரம் வந்த படத்தை ஆமாம் ஒரு 5 படம் பேசிட்டோம் நம்ம லைவ் தமிழ் சினிமாவில். ஒரு 2 படங்கள் விடுபட்டு போச்சு. ஒன்று பூர்வீகம், இன்னொன்று மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். அந்த 2 படத்தையும் இப்போ பேசிடுவோங்கிறது தான். ஏன்னா 2 படமுமே ஒரு விதத்தில் வித்தியாசமான படம். இந்த படத்தை நீங்கள் நம்ம விமர்சனத்தை கேட்டு போய் பார்க்குறீங்க, பார்க்கல, அதெல்லாம் வேறு. நாளைக்கு ஓடிடிக்கு வர்றப்போ நீங்கள் விமர்சனம் தேடினா நம்ம யூடியூப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறது. நம்ம விமர்சனம் இருக்கணுங்கிறதுக்காக தான். 100 பேர் பார்த்தா கூட அது ஒரு சந்தோஷம் தானே. அதனால தான் ஒரு 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 2-3 நாள் கடந்தால் கூட நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட பேசுகிறது. அப்படி தான் பூர்வீகம்லாம் உண்மையாக ஓடிடியில் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அருமையான படம் பூர்வீகம்ங்கிறது ஒருத்தனுக்கு பூர்வீகத்திலே குடியிருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை கிடச்சிடாது. உண்மையாக பூர்வீகம் அப்படிங்கிற பேர்லேயே எவ்வளவு புனர்ஜென்ம விஷயங்கள் பொதிந்திருக்கு தெரியுமா? நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்து மடிந்த இடம், அவங்களோட அஸ்தி அங்கே கரைச்சிருப்போம்ல, அவங்களோட சமாதி அங்கே இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவிலே நாம் வாழ்கிறது. அப்பப்போ அவங்களுடைய புதுர் கர்மாக்கள் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம ஆற்றங்கரை ஓரம் கொடுக்குறதுலாம் இருக்குது பாருங்கள். அதுக்கெல்லாம் கொடுப்பனை வரும். இப்போ எனக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள்லாம் அந்த ஊரை விட்டு வேறு ஊரில் வளர்ந்து வேறு ஊரில் படித்து இன்றைக்கி சென்னையில் செட்டில் ஆகியாச்சு. ஸோ இந்த மாதிரி பூர்வீகத்தில் குடியிருக்கிற இது எல்லாருக்கும் அமையாது. அப்படி ஒரு பூர்வீகம் மதுரை பக்கத்தில் போஸ் வெங்கட், அவருடைய அப்பா சங்கிலி முருகன். இவங்க விவசாய குடும்பம். அவருக்கு ஒரு பையன். அந்த பையன் பார்த்திங்கன்னா கதிர் புதுமுகம். அவர் நல்லா படிக்கிறாருன்னு சொல்லி போஸ் வெங்கட்டு தன் நிலப்புலங்கள்லாம் அப்பப்போ அடமானம் வச்சு இல்லை ஒத்திக்கி விட்டு அப்பப்போ பிள்ளைய படிக்க வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் விற்றுடுறாரு. பையன் சிட்டியிலேயே செட்டில் ஆகிடுறான். இப்போது கடைசி காலத்துட்ட பையன்ட்டையும் போக முடியாமல் மனைவியோட உடல்நிலையும் சரியில்லாமல் போஸ் வெங்கட் படுற அவதிகள். இப்போ அப்பா சங்கிலி முருகனும் உறவுகளும் ஏன்னா உன்னை அப்போயே விற்க வேணான்னு சொன்னியானே கேட்டியா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க. இப்போது பையன் சிட்டிக்கு போன பையன் அங்கே நிம்மதியாக வாழ்ந்தானான்னு பார்த்தீங்கன்னா அங்கே மனைவி மக்கள் இவங்களுடைய ஆடம்பர செலவினங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தா பரண்டையாக ஒரு வாழ்க்கை. இப்போ அப்பா அம்மாவோட எண்ணம் ஊருக்கு வரான். ஊருக்கு வந்தால் அப்பா அம்மா ரொம்ப தன்னால் ரொம்ப கொடூரமான நிலையில் ஒரு விவசாய குடும்பமாக தலை நிமிர்ந்து இருந்த தன் குடும்பம் இப்படி படுத்த படுக்கையாக அம்மாவால், அதாவது தனக்கு நிலபுலங்களை விற்றதாலேயும் அம்மாவோட உடல்நிலையாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஊரில் இருக்க பிளான் பண்ணுறான். அங்கே ஒரு விபத்து. அதன் பிறகு என்ன ஆகுது? சென்னையிலேருந்து, அதாவது சிட்டியிலேருந்து ஊருக்கு அவங்க மனைவி மக்கள்லாம் கதிரை பார்த்தாங்களா, இல்லை ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவை இவன் நினச்ச மாதிரியே மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து வாழ வச்சானா? விவசாய குடும்பத்தும் என்ன பண்ணான்? விவசாயத்தை பேணி காக்கணுங்கிறத உட்கருத்தாக வச்சு பூர்வீகத்தை விட்டு கொடுத்துடாதுங்கிறத அடிநாதமாக வச்சு இந்த படம் வெளிவந்திருக்குது. உண்மையாக அதுக்காக பாராட்டணும். இன்றைக்கி இளைய சமுதாயத்திற்கு விவசாயம், கிராமத்தோட மகிமை, மண்ணின் மகிமையெல்லாம் என்னென்னு தெரியாத ஒரு காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் வந்திருக்கிறதுக்கு உண்மையாக பாராட்டணும். இதில் இந்த படத்தை இயக்கிய ஜி கிருஷ்ணன் உண்மையாக மண்மனம் மாறாமல் இயக்கியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அதுமாதிரி இந்த படத்தை தயாரித்த பிரெயின் டச் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டாக்டர் ஆர் முருகானந்தம், உண்மையாக அவரையும் பாராட்டணும், இந்த தயாரிப்பாளரையும். அதுமாதிரி இதில் நடிச்சிருக்கிற கதிர், மியாஸ்டி, போஸ் வெங்கட், சங்கிலி முருகன், இளவரசு, ஒய்எஸ்டி சேகர், சூசன், ஸ்ரீரஞ்சனி, இப்படி எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. போஸ் வெங்கட்லாம் உண்மையாக ஒரு நல்ல நடிகர். அவரெல்லாம் டைரக்ஷன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தூக்கி பிடிச்சா, வசதி பிடிச்சா நாமும் வசந்தரலாம் அப்படின்னு நினச்சி ஒரு சில படங்களை எடுக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு. அது பொய்யா அதை ஓடிடுச்சு, அது பத்திரிகையாளர்களால் கெட்டு போச்சு அப்படின்னு பப்ளிசிட்டியும் பண்ணி பார்க்குறாரு. அதை விட்டுட்டு ஒழுங்காக நீங்கள் நடிங்க, உங்களுக்கான இடம் நிச்சயமாக இருக்குது போஸ் வெங்கட் சார், அதை சொல்லணும். அதுமாதிரி இதில் இளவரசு அவருடைய கேரக்டர் ஆகட்டும், சங்கிலி முருகனோட கேரக்டர் ஆகட்டும், சூசன், ஸ்ரீரஞ்சனி, மியாஸ்டி, இவங்க எல்லாருக்கும் மேலே கதிர் நகரத்து வாழ்க்கையிலையும் கதிர் சரி, கிராமத்து வாழ்க்கையிலையும் இருவேறு பரிமாணங்களை காட்டிருக்காரு. அதுக்காக அவரை பாராட்டலாம். அதுமாதிரி ஒளிப்பதிவு, இந்த படத்துக்கு விஜய் மோகன் அவருடைய ஒளிப்பதிவு ஆகட்டும், சாணக்கியாவோட இசையாகட்டும், சங்கர் கே அவருடைய படத்தொகுப்பாகட்டும், செல்வம் ஜெயசீலனோட கலை இயக்கமாகட்டும், எல்லாமே உண்மையாக இந்த படத்துக்கு ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட படத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை அழகாக அவைலபிள் லைட்டில் அவைலபிள்
இருக்க வேண்டிய மியூசிக்கில் சில படங்கள்லாம் போட்டு காதை ரணமாக்கிடுவாங்க. அதுவும் நம்ம டிஎஸ்பி நம்ம இவரெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு கொன்னுடுவாங்க. சிஎஸ் சாமா அவரெல்லாம். அதுக்கு இந்த மாதிரி படங்களுக்கு இவ்வளோ தான் மியூசிக்னு அளந்து பண்ணியிருக்கிறதுல அவங்களையும் பாராட்டலாம். மொத்தத்தில் மதுரை அருகே உள்ள கிராமத்தில் மொத்த படப்பிடிப்பும் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிட்டிலையும் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாக விவசாய தொழிலை செய்து வருகின்ற குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படம் பூர்வீகம். அதுக்காக பூர்வீகத்தை பார்க்குறதுக்கே நீங்கள் ஓரளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். பூர்வீகத்தில் வசிக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 5.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.